வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு இல்லத்தரசி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான சில சேமிப்புகளை பற்றி பேச போகிறோம். அதில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம சேமிக்கக்கூடியது நம்ம பேச்சு இருக்குது பார்த்தீங்களா? நம்ம ரொம்ப அதிகமாக பேசுகிறத சேமிச்சுக்கலாம். என்னங்க போய் பேச்ச சேமிக்க சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா? நெசமாவே சொல்கிறேன். என் வாழ்க்கையில் நான் யூடியூப்பில் வர்றதுக்கு முன்னாடி யார்கிட்டையும் நான் அவ்வளோவா பேச மாட்டேன். நான் உண்டு மிஞ்சி போனால் டிவி பார்ப்பேன். இந்நேரமும் டிவி பார்த்துக்கிட்டே, நாடகம் பார்த்துக்கிட்டே வேலை பார்ப்பேன். என்றைக்கு இந்த யூடியூப்புக்குள்ளே வந்தனோ அன்னையிலேருந்து தான் நான் பேச ஆரம்பித்தேன். இந்த நம்ம பேசுகிறத சிக்கனப்படுத்தினாலே நம்ம தொண்டை நல்லாயிருக்கும், நம்ம இதய துடிப்பு சீராக இருக்கும், நம்மளும் நல்லா இருப்போம். அதனால் முதல்ல இந்த பேச்சை சிக்கனப்படுத்துங்க. ரெண்டாவது சிக்கனப்படுத்தக்கூடியது நேரம். பேச்சு கூட ரெண்டாவது தான். இந்த நேரம் ரொம்ப முக்கியங்க. நேரம் இப்போ நான் யூடியூப்காக ரொம்ப நேரம் ஒதுக்கிறது இல்லை. முதல்லாம் பார்த்திங்கன்னா எந்நேரமும் ஒரே டென்ஷனு. இதுக்குள்ளேயே யூடியூப்பில் வீடியோ போட்டனோ போடலையா, வியூஸ் வந்துச்சா, லைக் வந்துச்சா, கமெண்ட் வந்துச்சான்ட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டே இருப்பேன் எந்நேரம் பார்த்தாலும். இப்போ அப்படி கிடையாது. காலையில் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சிருவேன். துணி துவைக்க, பாத்திரம் கழுவ, 8 மணிக்கு டிஃபன் செஞ்சு பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு போய் வேன் ஏற்றி விட்டுட்டு என் பிள்ளைய கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் தான் படிக்குதுங்க. ப்ரைவேட் பள்ளிக்கூடம் கிடையாது. காசு கட்டி சேர்த்து விட்ட பள்ளிக்கூடமும் கிடையாது. அது மாதிரி இங்கிலீஷ் பள்ளிக்கூடமும் கிடையாது. தமிழில் தான் படிக்குதுங்க என் பிள்ளைங்க. அதனால் நான் நேரத்தை ரொம்பவே மிச்சப்படுத்துவேன். காலையில் அவங்கள பள்ளிக்கூடம் அனுப்பி விட்டு ஃபோனு அடுத்து யூடியூப் சம்மந்தமாக ஒரு 2-3 மணி நேரம் எனக்கு செலவாகும். முதல்ல என்ன கண்டென்ட்டுன்னு யோசிப்பேன், அதை வீடியோ எடுப்பேன், அதை எடிட் பண்ணணும், மறுபடியும் அதை டவுன்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை அப்லோடு பண்ணணும், அதுக்கு மறுபடியும் கமெண்ட் வரும். யூடியூப் சம்மந்தமாக ஒரு 2-3 மணி நேரம் எனக்கு செலவாகும். இப்போ நம்ம வெளியில் வேலைக்கு போனோம்னா யாராவது 3 மணி நேரத்துக்கு சம்பளம் தருவாங்களா சொல்லுங்கள்? காலையில் கடுவோய் மாலையில் விடு திரும்பிங்கிற மாதிரி காலையில் போய் நம்ம நைட்டு வரைக்கும் வேலை செஞ்சாத்தேன், சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சாத்தேன் காசு தருவாங்க. அது நம்ம பிள்ளை குட்டிகளை விட்டுக்கிட்டு நம்ம அங்கே போய் கிடந்தா அந்த பிள்ளை நினப்பும் வீட்டு நினப்புமாவே இருக்கும். அதனால் நேரத்தை நான் ரொம்ப சிக்கனப்படுத்துகிறேன். இது ரொம்ப முக்கியம். 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி. 3 நாள் 4 நாள் ஆச்சு, 4-5 நாள் இருக்குங்க. ஒரு வாரம் ஆக போகுது. ஆமாம், ஒரு வாரமாக கும்பகோணத்தில் பார்த்திங்கன்னா தண்ணிக்கு அந்த தட்டுப்பாடு. ஆற்றுல தண்ணி தடன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் நினைக்கலாம், ஆற்றுல தண்ணி போகுது, குடிக்க தண்ணி இல்லைங்கிறீங்களே அப்படின்ட்டு. ஆற்றுல அந்த மணலுக்குள்ளே மோட்ரு பதிச்சு வச்சுருப்பாங்க. அந்த தண்ணியை தான் அந்த மோட்ரு ஃபில்ட்ரு பண்ணி எங்களுக்கு தண்ணி கொடுக்கும். இப்போ அணைக்கட்டில் உள்ள தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆற்றுல அடி பிடிச்சி வச்சு தேக்கி வச்சுருப்பாங்கல்ல, அதுலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி காட்டுக்குள்ளே உட்காந்துருக்கேன். அது வேறு ஏதாவது கடிச்சு வச்சுருமா, பயமாக கிடக்கு. அந்த மாதிரி தண்ணிக்கு ஃபில்ட்ரு பண்ணி எங்களுக்கு கொடுக்க லேட் ஆயிடுச்சு. அது மாதிரி 4-5 நாள் நாங்கள் போய் டிராக்டரில் தண்ணி வருது, அதைத்தான் நாங்கள் பிடிக்கிறோம். இப்படி கூட தண்ணியை ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் பிடிக்கிற நிலமை ஆகி போயிடுச்சு. தண்ணி அதாவது வெயிலின் அருமை, நிழலின் அருமை வெயிலில் தான் தெரியும்பாங்கள்ல, மரத்தோட நிழல் அருமை வெயிலில் தான் தெரியும்பாங்க. அது மாதிரி இந்த தண்ணியோட அருமை எங்களுக்கு ஆற்றுல தண்ணி போனால் தான் தெரியுது. அந்த மாதிரி தண்ணியை மிச்சப்படுத்திக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரானது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்டு. இந்த கரண்டை மிச்சப்படுத்தினாலே நம்ம வாழ்க்கை சூப்பராக இருக்கும். எப்படின்னு கேட்குறீங்களா? கரண்டு பில்லு ஏற்கனவே இப்போ ஒரு வருஷத்தில் 3 வாட்டி ஒசத்துட்டாங்க. இன்னும் ஒசரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. வீட்டில் ஒரு பேன் இல்லாமல் 4 பேன் 5 பேன் போடக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வந்துடுச்சு. ஏசி ரூமுக்கு, டிவி ரூமுக்கு வரக்கூடிய காலங்கள்லாம் போயிடுச்சு. அதனால் கரண்டை நம்ம எவ்வளோ கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணுமோ அந்தளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம இந்த வீடியோவையுமே சிக்கனமாகவே பேசுவோம். ரொம்ப பேசினா நெட்டு இல்லைன்ட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு 500 MB தான் இருக்குது. அதுக்குள்ளே நான் பேசி முடிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம். 3 நாளைக்கு ஒரு வாட்டி வீடியோ போடுறேன், அதையாவது முழுசாக பாருங்கள். பிடிச்சா ஒரு லைக்கும் போட்டு விடுங்களேன். பாய்.